ஆனா இன்னைக்கு நான் முதல் முறையா எங்க கேட்ட விட்டு எங்க என்ட்ரன்ஸ் விட்டு வெளியில போறேன். இந்த செருப்பு நம்ம இடத்துல எத்தனை ரூபா? 100 ரூபா. ஆனா இங்க கிட்ட வந்து ஓமன் ரியால் இருக்கு. அந்த ஓமன் ரியால் வாங்கினதே ஒரு பெரிய கதை. என்ன அப்படின்னா 100 பைசா இல்ல 4 அணை இருக்கு. அடுத்தது போற வழி பாத்தீங்களா, பக்கத்துல சைட்ல வந்து நிறைய நிறைய பில்டிங்ஸ், அங்க உங்களுக்கு நிறைய கம்பிகள் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நான் வேலை செய்யக்கூடிய இடம். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன இது என்னன்னா ஒரு மில், என்னன்னா சலாலா மில். நல்ல காற்று அடிக்குது பாத்தீங்களா. இது ஒரு பெட்ரோல் பல்க்கு. நிறைய வண்டிகள் பெட்ரோல் போட வந்திருக்கு. இந்த நம்ம பைசா அனுப்புவோம் தெரியுமா வெளிநாட்டுக்கு, இந்த பைசா அனுப்புறது, இந்த பார்சல் அனுப்பியது, அந்த கடை இருக்கு பாத்தீங்களா. பேங்க் மஸ்கட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு விளாக் தான். நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ விளாக் நம்ம சேனலில் போட்டு ரொம்ப நாளாச்சு. கடைசியாக விளாக்னா நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், அது மட்டும் தான் நான் விளாகாக போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு விளாகே போடலை. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து வெளியில் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகிறேன். வெளியிலனா நம்ம வந்து ரூமில் இருப்போம், வேலைக்கு போவோம், வேலையை போயிட்டு வந்து மறுபடியும் ரூமு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நான் முதல் முறையா எங்க கேட்ட விட்டு எங்க என்ட்ரன்ஸ் விட்டு வெளியில போறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்ட்ரன்ஸ் விட்டு வெளியில போறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு கார்டு வேணும். கார்டு இருந்தால் நமக்கு வெளியில போக முடியும், இல்லைன்னா வெளியில போகவே முடியாது. திடீர்னு போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா பயங்கர பிரச்சனை ஆகும். இன்னைக்கு நான் எதுக்காக வெளியில போறேன் அப்படின்னா, ஒரு நோட்டு வாங்கணும். அதுக்கு தான் வெளியில போறேன். ஒரு சின்ன ஒரு நோட்டு வாங்கணும், நோட்டும் பெண்ணும் வாங்கணும். எதுக்குன்னா நமக்கு நிறைய கணக்குகள் எழுதி வைக்கணும். நிறைய விஷயங்கள் மைண்ட்ல நிக்கல. ஏன்னா பைசா விஷயங்கள் நம்ம எழுதி வச்சாதான் நமக்கு வந்து மைண்ட்ல இருக்கும். அதுக்காக நோட்டும் ஒரு பெண்ணும் வாங்கணும். ஸோ எனக்கு கேம்பஸ் உள்ளாடி, எனக்கு இந்த பில்டிங், எனக்கு இந்த இந்த கேம்பஸ் உள்ளாடி ஒரு கடை இருக்கு. பயங்கர ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு கால கடைக்கு செருப்பு, இந்த செருப்பு நம்ம இடத்துல எத்தனை ரூபா? 100 ரூபா. ஆனா இங்க எனக்கு கேம்பஸ் உள்ளாடி இந்த செருப்பு 300 ரூபா. இந்த மாதிரி இங்க ஒரு கடை வந்து பயங்கர ஏமாத்து வேலை. அதே மாதிரி ஒரு நோட்டு வந்து 50 ரூபா, ஒரு பெண்ணு வந்து 25 ரூபா, ஒரு சோப்பு நம்ம இடத்துல வந்து 10 ரூபாய் உள்ள சோப்பு இங்க வந்து 50 ரூபா. ஸோ அந்த மாதிரி பயங்கர ரேட்டு உள்ளாடி. ஆனா இதே இது வெளியில, இந்த கேம்பஸை தாண்டி வெளியில போய் நம்ம வாங்கணும்னா ரேட்டு கொஞ்சம் கம்மி. இந்த செருப்பு இந்த உள்ளாடி 300 ரூபா. இதே செருப்பு வெளியில நான் போய் வாங்க போனேன் அப்படின்னா ஒரு 100 ரூபா தான். நம்ம இடத்துக்கு 100 ரூபா தான் வரும். ஸோ அதனால ஒரு நோட்டும் பெண்ணும் வாங்குறது வெளியில போறேன். ஸோ அதே மாதிரி இங்க வந்து நோட்டும் பெண்ணும் வாங்கணும் அப்படின்னா இங்க உள்ள பைசா நமக்கு வேணும், ரியால் நமக்கு தேவைப்படும். ஸோ என்கிட்ட வந்து ஓமன் ரியால் இருக்கு. அந்த ஓமன் ரியால் வாங்கினதே ஒரு பெரிய கதை. என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து 600 ரூபா நம்ம இடத்துல நோட்டு இருந்து. ஸோ அந்த 600 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு கடையில கொடுத்து தான் 2.5 ரியால் கிடச்சி. ஸோ அந்த 2.5 ரியாலுக்கு தான் வேற திங்ஸ் கொஞ்சம் வாங்கினேன் தேவையுள்ளது. இப்போ என்கிட்ட ஒரு எவ்வளோ ரூபா இருக்குன்னா, எவ்வளோ ரியால் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். என்கிட்ட ஒரு 100 பைசா இல்ல 4 அணை இருக்கு. அடுத்தது இது என்னன்னா ஹாஃப் ரியால், அந்த பச்சை நோட்டு இருக்குல்ல, அது வந்து 1/2 பைசா. மீதி உள்ளதெல்லாம் 100 ரியால். அப்படின்ட்டு 400 பைசாயும் பின்ன ஒரு 1/2 பைசாயும் இருக்கு. இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து நோட்டு வந்து வாங்க போறேன். ஸோ இந்த பைசா எனக்கு நோட்டு கிடைக்குமானே தெரியல. 100 பைசாக்கெல்லாம் நோட்டு கிடைக்குமானே தெரியல. நான் போய் கேட்க தான் போறேன், அந்த கடையில கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாமல் வெளியில போகும்போது கண்டிப்பா இந்த கார்டு முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், வெளியில போகும்போது கண்டிப்பா கார்டு தேவை. ஏன்னா போலீஸ்காரங்க நம்ம கிட்ட வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த கார்டு தேவைப்படும். அதனால 450 பைசா, ஸோ 400 பைசா பிளஸ் ஒரு 1/2 பைசா வச்சுட்டு வெளியில போறேன். நோட்டு கிடைக்குதானே தெரியல, ஒரு பெண்ணாவது வாங்கணும். அதனால போய் வாங்கிட்டு வர போறேன். ஸோ இப்போ நான் வந்து எங்க நிக்கணும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். இதை தாண்டி வெளியில போனீங்கன்னா வெளியில வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து வெளியில போறேன். நடந்துதான் போகணும். அதாவது அந்த கடை வந்து பக்கத்துல கிடையாது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். பாத்தீங்கன்னா நல்ல வெயில், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டைம் வந்து மணி 4 மணி தான் ஆச்சு, இருந்தாலும் வெயில். ஆனா அந்த ஹீட் நமக்கு தெரியல, ஓரளவு பரவாயில்ல. 1 கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பிரச்சனை இல்லை, நமக்கு நடந்து போகலாம், குழப்பம் இல்லை. ஏன்னா கையில நமக்கு தான் ஐட்டம் இருக்கு, அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். போய் நம்ம பேசுவோம். ஸோ போற வழி பாத்தீங்களா, பக்கத்துல சைட்ல வந்து நிறைய நிறைய பில்டிங்ஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா.
மரங்களும் நிக்குது சைடுல, அதனால பிரச்சனை இல்லை. சில இடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலா இங்க உள்ள கிளைமேட்டு கூட பரவாயில்ல. இங்க ஓமன்ல நான் வேற ஆட்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியாங்கன்னா, மஸ்கட்டு, சவுதி, வேற எங்கெல்லாமோ இடங்களெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க கிளைமேட் வந்து பரவாயில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஓரளவுக்கு கிளைமேட் எல்லாம் பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீடியோ எடுக்க ஓகே, ஆனா கடையில போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா, இங்க வந்து இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் இங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட். வீடியோ எடுக்க கூடாது, வேட்டி கட்டிட்டு வந்து வெளியில போகக்கூடாது, ஸோ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வெளியில போகக்கூடாது, அப்படியெல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இந்த இடம். அதனால எனக்கு வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. கடைக்குள்ள போய் நான் எதனா கடையை சும்மா உங்களுக்கு நான் காமிக்கேன், எல்லாம் உள்ள இருக்கிற மட்டும் காமிக்கேன். பின்ன இன்னொரு விஷயம் லாங்குவேஜ். நான் வந்து தமிழ், நான் அங்கே இங்கிலீஷ்ல பேசுவேன். அங்கே கடையில் உள்ளவர் இங்கிலீஷ் தெரிஞ்சா ஓகே, இல்லை அவர் மலையாளமா இருந்தா கூட ஓகே, எப்படின்னு தெரியல. நம்ம வந்து போய் நான் கடையை உள்ள எடுக்க முடிஞ்சா உங்களுக்கு காமிக்கேன், நான் வெளி சைடை காமிக்கேன், உள்ள சும்மா லைட்டா மட்டும் காமிக்கேன். காமிச்சிட்டு இந்த 400 பைசா பிளஸ் அரை பைசாகி என்ன கிடைக்கும்னே தெரியல. சும்மா போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம், கிடைக்காத வாங்கிட்டு வருவோம், குழப்பம் இல்லை. பாத்தீங்களா அங்க உங்களுக்கு நிறைய கம்பிகள் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நான் வேலை செய்யக்கூடிய இடம். பாத்தீங்களா, அதான் நான் வேலை செய்யக்கூடிய போர்ட். ஸோ பெருசா இருக்கும், சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு இங்கண்டு பார்க்காம கிட்ட இருக்க மாதிரி நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடந்து போகக்கூடாது, நடந்து நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போவோம், காலையில் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. எப்படியும் ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த நாங்கள் வேலை செய்ய இடத்துக்கே போக முடியுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெரிய ஒரு சின்ன இது என்னன்னா ஒரு மில், என்னன்னா சலாலா மில் CO அப்படின்னு கொடுத்துருக்கு. என்னன்னு தெரியாது, ஐ திங்க் ஃபுட், அந்த ஃபுட்டு தயாரிக்கக்கூடிய மில்லா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல என்னன்னு. ஆக்சுவலா உண்மையாவே ஒரு விஷயம் கூட தான் ஷேர் பண்ணணும். என்னன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ், புரியுதா? நான் இந்த வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். என்னன்னா நான் இப்போ இங்க வந்ததுக்கு பிறகு, வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பழைய வீடியோஸ் எதனா பாக்கி நேரம் போகலைன்னா பழைய வீடியோஸ் இருந்து பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அப்படின்னா மெமரி. நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். எனக்கு வீடியோஸை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்தேனா, இந்த இடத்துக்கு எல்லாம் போனேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள். அதே மாதிரி 2 years தாண்டி நம்ம ஊருக்கு போனதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வந்து நம்ம இருந்தோம், இங்க தங்கி இருந்தோம், இப்படி வெளியில போனோம், வெளிநாட்டில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம மேக்சிமம் கிட்ட வந்துட்டோம். பாத்தீங்களா, சின்ன பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஃப்ரண்ட்லயும் நிறைய வண்டிகள் போகுது, சின்ன பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. மேக்சிமம் இங்க போறது எல்லாமே வந்து இந்த லோடு வண்டிகள் தான், இந்த லோடு கொண்டு போற வண்டி. அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, சிமெண்ட் ஃபேக்டரி. இது வந்து சிமெண்ட் ஃபேக்டரி. லாரி பாத்தீங்களா, வெயில நடந்தாலும் சின்ன அந்த ஒரு குளிர் காற்று அடிக்குது, அதனால பிரச்சனை இல்லை. நல்ல காற்று அடிக்குது பாத்தீங்களா. லாரி, நிறைய வண்டிகள் எல்லாம் போகுது. இங்க பாருங்க, காரு, லாரி, இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே ரோட்ல போகுது. நம்ம இடத்துல ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருக்குமா, ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ரோடெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்ணாடி மாதிரி, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு குண்டு கூட கிடையாது. ஆனா நம்ம இடத்துல அப்படி இல்லை, ரோடெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். ஒரு கம்பியை கடந்து தான் வெளியில போனோம். ஸோ உங்களுக்கு கேமரா வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும், ஏன்னா வெயில் அடிக்குது பாத்தீங்களா, கிளியர் இல்லாம இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரோடை கடக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா தான் கடக்கணும். இங்க வந்து ஸ்பீடா வருவான் வண்டி, எல்லாம் ரொம்ப ஸ்பீடா வரும். அதனால நம்ம தான் 2 சைடும் பார்த்து ரொம்ப கவனமா ரோட வந்து கிராஸ் பண்ணணும். இப்ப நம்ம அந்த பக்கம் போயிருவோம், ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம். இப்போ நம்ம வந்து மேக்சிமம் கிட்ட நெருங்கிட்டோம். பாத்தீங்களா, ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கா, இந்த பில்டிங்ல தான் அந்த கடை இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் நிறுத்தி விட்டுருக்கு. பாத்தீங்களா, நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறுத்தி விட்டுருக்கு. மெயின் ரோடு அந்த பக்கம் நிறைய வண்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு,
அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு, ஒரு கமர்ஷியல் மார்க்கெட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த கமர்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ள போய் தான் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க போறோம். இது ஒரு பெட்ரோல் பல்க்கு, நிறைய வண்டிகள் பெட்ரோல் போட வந்திருக்கு. இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, பாத்தீங்களா ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பக்கம் தான் நம்மளுடைய கமர்ஷியல் மார்க்கெட் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கிட்ட வந்தாச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பைசா அனுப்புவோம் தெரியுமா வெளிநாட்டுக்கு, இந்த பைசா அனுப்புறது, இந்த பார்சல் அனுப்பியது அந்த கடை இருக்கு. எனக்கு இந்த பக்கத்தில் தான் அந்த நான் சொன்ன அந்த கமர்ஷியல் மார்க்கெட் இருக்கு. அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு முடிவெட்டிய கடை இருக்கு. அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்டில் ஒரு பேங்க் இருக்கு. பேங்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஃப்ரண்டில் பேங்க் மஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு. ஸோ உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பேங்க் மஸ்கட். இவ்வளோதான் இந்த கேம்பஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஐட்டங்கள். பெட்ரோல் பல்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு ஹேர் முடிவெட்டிய கடை, அதுக்கப்புறம் நம்ம கடை. ஸோ இவ்வளோதான் இந்த கேம்பஸ் உள்ளாடி இருக்கு. இப்போ நான் வந்து கடைக்குள்ளே போகிறேன். கடைக்குள்ளே போய் என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கு, அதுக்கு என்ன திங்ஸ் கிடைக்கும், அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். திங்ஸ் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் என்கிட்ட இருந்தது வந்து நான் 400 பைசான்னு சொன்னேன் தெரியுமா. ப்ளஸ் ஒரு பச்சை கலர் நோட்டு இருந்துல்ல, அது வந்து என்ன சொன்னேன், 1/2 பைசான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது வந்து 500 பைசாயாம். அது வந்து 500 பைசா ப்ளஸ் 400 பைசா, 900 பைசா என்கிட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு ரியாலுக்கு 100 பைசா கம்மியாக இருந்திருக்கு என்கிட்ட. அது கூட தெரியாமல் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 400 பைசா ப்ளஸ் 1/2 பைசான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது வந்து 1/2 பைசா கிடையாது, அது வந்து 500 பைசாயாம். அது தெரியாதுல்ல, தெரியாமல் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ என்கிட்ட 900 பைசா இருந்து 900 பைசாக்கி ஒரு திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். என்ன திங்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கேன். பார்த்தீங்கன்னா 900 பைசாக்கி ஒரு சேவிங் செட்டு, அடுத்தது ஒரு சோப்பு டப்பா, அடுத்தது ஒரு ஈஞ்ச, அடுத்தது ஒரு நோட்டு சின்ன நோட்டு தான் வாங்கியிருக்கேன். நோட்டை கொண்டு தான் காமிக்கேன். இதுதான் நோட்டு. நமக்கு வந்து இந்த கணக்கு எழுதக்குள்ள நோட்டு. பெண்ணு வாங்கலையான்னு கேட்பீங்க. பெண்ணு வந்து என்கிட்ட இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. என் பேக்கில் ஒரு பெண்ணு கடந்தா, அதனால பெண்ணு வாங்கலை. அடுத்தது இங்கே என்ன இருக்கு, ஒரு சோப்பு டப்பா இருக்கு, ஒரு சேவிங் செட் இருக்கு, அடுத்து ஒரு ஈஞ்சை இருக்கு. இது எல்லாமே சேர்த்து 900 பைசா வந்தது. இந்த கடைக்கு வந்ததுனால 4 திங்ஸ் வாங்க முடிஞ்சது. இதே இது நான் எனக்கு கேம்பஸுக்குள்ள இருக்க கடைக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நோட்டு மட்டும் தான் வாங்க முடியும். அதில் வேற எனக்கு வேற தெரியாதா, எப்படி என்ன வந்து ஏமாத்தி விட்டுருப்பானுவா. இன்னொன்று என்னன்னா, இந்த கடையில் ஒரு மலையாளம் பேசிய பையன் நின்னேன். அந்த கடையில் உள்ளவர் ஹிந்தி பேசிட்டு இருந்தார். அந்த கடை ஓனர் உள்ள ஒரு பையன் நின்னேன். நான் சொன்னேன் தமிழ்னு சொன்னேன். உடனே சொன்னாரு அப்போ தமிழ்னா உள்ள ஒரு பையன் நிற்கான்னு. ஸோ அந்த உள்ள ஒரு பையன் நின்று அவன்கிட்ட போனேன். அவன்கிட்ட தமிழில் தான் பேசினேன். அண்ணான்னு பேசி எடுத்து அந்த திங்ஸ் எல்லாமே எப்படியோ 900 ரூபாய்க்கு நம்ம நினைச்ச திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு. ஏன்னா சோப்பு டப்பா, அந்த ஈஞ்ச, அதுக்கப்புறம் வந்து நோட்டு ரொம்பவே முக்கியம். சேவிங் செட்டு, தாடியில் வளர்ந்துட்டு பார்த்தீங்களா, மீசையில் நம்ம சேவ் பண்ணணும். அதனால ரொம்ப முக்கியமான திங்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. 900 பைசாக்கு இது ரொம்பவே கொள்ளலாம். இனி வந்து நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த கடையில் நிறைய திங்ஸ் இருக்கு. அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு, என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. நமக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து வாங்கலாம். சும்மா எதுக்கு நம்ம பைசா வேஸ்ட் ஆக்கியும். நான் இப்போதான் நினைக்கிறேன், ஒரு செருப்பு வாங்குறது கூட இங்க வந்துருக்கலாம். ஆக்சுவலா அன்னைக்கு டைம் இல்லை, அன்னைக்கு ரொம்ப அர்ஜென்டா இருந்தாலும் நான் அங்க உள்ளாண்டு வாங்கினேன். ரொம்பவே ஏமாத்தம் அந்த கடை. இது பரவாயில்ல, கொள்ளலாம். 900 பைசாக்கு இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கொள்ளலாம். ஆக்சுவலா 900 பைசான்னா நம்ம இடத்துல ஒரு ரியால்னா 200 சம்திங், 225 ரூபா ஒரு ரியால் இங்க உள்ள பைசாக்கு. 900 பைசானா 100 சம்திங், 190 அந்த மாதிரி வரும். ஸோ 190 ரூபாய்க்கு இந்த திங்ஸ் வந்து ஒர்த்து தான், பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அவுட்டிங், நான் முதல் முறை வெளியில் வந்திருக்கேன் கடைக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். பாய்.